அனைவருக்கும் வணக்கம். இன்று மயிலை சின்னத்தம்பி ராஜா ஐயா அவர்களை பற்றி பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். மயிலை சின்னத்தம்பி ராஜா ஓகேவா, 1883 பிறந்திருக்காரு. 1943 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. எம்சி ராஜா என அழைக்கப்படுறாரு. ஓகேவா, எம்சி ராஜாவுடைய ஃபுல் ஃபார்ம் தான் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவராக எம்சி ராஜா அறியப்படுறார். எம்சி ராஜா ஒரு ஆசிரியர். அவர் பல பாடப்புத்தகங்களை எழுதியிருக்காரு. பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த பாடப்புத்தகங்களை எம்சி ராஜா அவர்கள் எழுதியிருக்காரு. எம்சி ராஜா ஐயா அவர்கள் குழந்தைகளுக்கான பாடல்களையும் எழுதியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா கைவீசாமா கைவீசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, நிலா நிலா ஓடிவா, இந்த பாடல்களெல்லாம் நம்ம எம்சி ராஜா ஐயா அவர்கள் எழுதியது தான். அடுத்ததான் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். ஓகேவா, நீதி கட்சின்னு அறியப்படக்கூடிய தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் உருவாக்கியவர்களுள் ஒருவராக நம்ம எம்சி ராஜாவும் இருந்திருக்கார். சரியா? ஸோ நீதி கட்சியை உருவாக்குனது 1916 எல்லாருக்குமே தெரியும். டிஎம் நாயர், சி நடேசனார், பிடி தியாகராயர் இவர்களோட எம்சி ராஜாவும் இருந்திருக்கார். ஸோ 1920 26 வரைக்கும் சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா நம்ம எம்சி ராஜா தான். சரியா? சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் தான்? எம்சி ராஜா தான். சரியா? 27 37 வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பார். ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த முதல் நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்ம எம்சி ராஜா தான். சரியா? ஸோ 1920 நீதி கட்சியின் சார்பாக மத்திய உணவு திட்டத்தை பிடி தியாகராயரார் 1000 விளக்கில் தொடங்கியிருப்பார். சரியா? பிடி தியாகராயர் 1920 1000 விளக்கு பகுதியில் மத்திய உணவு திட்டத்தை தொடங்கினாங்க இல்லையா? ஸோ அது நிதி இல்லாமல் பின்னால் நிறுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம எம்சி ராஜா தான். சரியா? ஸோ அடுத்ததான் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் எம்சி ராஜா செயல்பட்டிருக்கார். சரியா? பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகியிருப்பார். அடுத்ததா புது நீர்நிலைகள் பாதைகள் முதல் இடுகாடு வரை பயன்படுத்தும் உரிமை ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கு வேண்டும் என கூறி பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தியிருக்கார். சரியா? நீர்நிலைகளில் தொடங்கி பாதை இடுகாடு வரை ஒடுக்கப்பட்ட மக்கள் மறுக்கப்படுவதை எதிர்த்து போராடியிருக்காரு. பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, மாநாடுகளும் நடத்தியிருக்காரு. சரியா? இந்த பொது நீர்நிலைகள் தான் நம்ம மகத் சத்தியாகிரகமாக படிச்சிருப்பீங்க. அம்பேத்கர் 1927 மாகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கிறதுக்காக போராடி இருப்பார். ஸோ மார்ச் 20 அந்த நாளை இந்திய சமூக மேம்பாட்டு நாளாகவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆதி திராவிடர் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தையை பயன்படுத்த பரிந்துரைத்தவர் நம்ம எம்சி ராஜா தான். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆதி திராவிடருக்கு பதிலாக ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தையை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார். அடுத்ததான் 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை உருவாக்கியவர் நம்ம எம்சி ராஜா. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா எம்சி ராஜா. சரியா? 1928 ஒரு முக்கியமான ஆண்டு. 1928 தான் மோதிலால் நேரு அறிக்கை வந்திருக்கும். 1928 தான் இந்தியாவுக்கு சைமன் குழு வந்திருக்கும். 1927 சைமன் குழு அமைச்சிருப்பாங்க. ஆனால் 1928 தான் அது இந்தியா வந்திருக்கும். சரியா? ஸோ எல்லாம் கனெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததாக தனித்தொகுதிகள் வேண்டும் என கூறினார். ஃபஸ்ட்டு தனித்தொகுதிகள் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பூனா ஒப்பந்தத்தின் அந்த காலகட்டத்தில் ரெட்டமலை சீனிவாசனும் அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தம் செய்து கொள்ள மறுக்கின்ற காலகட்டத்தில் நம்ம எம்சி ராஜா கூட்டு தொகுதியை ஆதரிச்சிருப்பார். சரியா? ஸோ எம்சி ராஜா அவர்களை பற்றி இந்த தகவல் போதுமானதாக இருக்கும். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.